தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நிறைய நிறைய இடங்களுக்கு போவாங்க, சுற்றுலா தலங்களுக்கு போவாங்க, ஒரு கடற்கரைக்கு போவாங்க, கோவில்களுக்கு போவாங்க, நிறைய 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 விஷயங்களுக்கு செல்வார்கள். அதுவும் செய்யலாம், சந்தோஷமான ஒரு விஷயம்தான். குடும்பத்துடன் சேர்ந்து இருந்து இன்னொன்று மற்றவர்களை, நம் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாவர்களையும் போய் பார்ப்போம். இதுதான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உறவும் என்பது வேண்டும், அப்படி நட்பு என்பது வேண்டும். அதுக்கப்புறம் அது என்னன்னு கேட்டா நம்மளுடைய மித்திர தர்மம் அப்படின்னு கூட பத்திரிஜி சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த மித்திர தர்மம்னா என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருப்போம், ஒரு சிலரை பார்க்காம இருப்போம், அவங்களெல்லாம் போய் பார்க்கலாம். கோவில்களுக்கு போங்க, நிறைய புராதன கோவில்களுக்கு போய் அங்க உட்கார்ந்து நிறைய நேரம் தியானம் செய்வோம். அவங்களுக்கு நம்மளுடைய சுவாத்தியாயம் பற்றி நாம் சொல்லலாம், புத்தகங்கள் படிகள்னு. அந்த நண்பர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன புத்தகங்களை பரிசாக அளிக்கலாம். அந்த பரிசு தான் என்ன ஆகும்னா ஞானத்தை வளர்க்கும். சின்ன புக்கு இருக்கும்போது அவங்க என்னன்னு பார்ப்பாங்க, இதுவும் இந்த புக்கு இருக்கே, இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொரு குழந்தைகளுக்கு எப்பயுமே இப்போ காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு எந்த ஒரு உறவும் தெரிவதில்லை. அப்போ அந்த உறவுகளை பலப்படுத்துவதற்கு, உறவுகளை சொல்லித் தருவது நம்மளுடைய கடமை. என்ன, உறவுகளும் தேவை, நண்பர்களும் தேவை, எல்லாமே தேவை, இயற்கையும் தேவை. இயற்கையான இடங்களுக்கு செல்லுங்கள், கனெக்ட் வித் நேச்சர் அப்படின்பார் பத்ரிஜி. இயற்கையோடு இணைஞ்சு தாவரங்கள் இயற்கைக்கு அதிக ஆற்றல் உண்டு. அப்போ அந்த இயற்கையுடன் இணைந்து நாம் தியானம் செய்தோம். ஆனால் நிறைய பேர் ஒரு நம்ம காணும் பொங்கல் போது நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க கூட உட்கார்ந்து நம்ம இன்னைக்கு தியானத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா நம்ம மெடிடேட்டர்ஸ், பிரமிட் மாஸ்டர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தியானத்தை நிறைய பேருக்கு சொல்லணும். நிறைய சேர்ந்து உண்போம், குடும்பத்தோட சேர்ந்து பல வகை உணவுகள், நல்ல நாவிற்கு நல்ல ருசியுள்ள உணவுகள் கண்டிப்பாக தேவை. அது மிதாகாரமாக இருக்கணும், சாத்வீகாரமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அப்ப இந்த காணும் பொங்கல் என்பது நிறைய இடங்களுக்கு செல்லுங்கள், உறவினர்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், கோவிலுக்கு சென்று உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள். திருப்தியுடன் வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம், ஆனந்தமாக வாழ்வோம். வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த காணும் பொங்கல் நம்மளுடைய ஞானத்தை வளர்க்கும் பொங்கலாக அமைய வேண்டும். மறுபடியும் எல்லோருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.